தமிழகம் முழுவதும் உள்ள ஆசிரியர்கள் ஸ்டாலின் அரசு மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். ஸ்டாலின் அரசை கண்டித்து அவர்கள் நடத்திய பல்வேறு போராட்டங்களில் ஸ்டாலினை எதிர்க்கட்சி தலைவராக்குவோம் என வெளிப்படையாக அறிவித்தனர். கோபத்தில் இருக்கும் ஆசிரியர்களை குழந்தைகளை ஏமாற்றுவது போல கதை சொல்லி ஏமாத்த நினைக்கிறார் ஸ்டாலின். சமீபத்தில் கிறிஸ்டபர் நோலன் போன்ற பெரிய இயக்குநர்களுக்கெல்லாம் டஃப் கொடுக்கும்படி ஸ்டாலின் சொன்ன கதை இதுதான். நம்ம ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உங்க பகுதிகளில் எத்தனை பேர் நம்முடைய திட்டங்களால பயனடைஞ்சிருக்காங்கன்னு எடுத்து சொல்லுங்க. எல்லாருக்கும் எல்லாம்னு எல்லா தரப்பு மக்களுக்கும் பார்த்து பார்த்து நம்ம திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். தீர்மானத்துல வரிசையா நாம சாதனைகளை வச்சு சொல்லியிருக்கிறோமே. நம்ம திட்டங்களால தமிழ்நாடு முழுக்க ஏறத்தாழ 2.5 கோடி பயனாளிகள் பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்கு என ஊரே கை கொட்டி சிரிக்குது. தேர்தல் நெருங்குவதால் அனைத்து தரப்பினர் இந்த அரசை மெச்சுவது போல நரேட்டிவ் செட் செய்ய முயல்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் முதல்வர் இப்படி ஒரு கதையை சொல்லியிருக்கிறார். நாடாள தெரியாமல் 4 ஆண்டுகளாக நாடகம் மட்டுமே போட்டவர்கள் நரேட்டிவ் செட் செய்கிறேன் என்கிற பெயரில் நடத்தும் புதிய நாடகங்களை பார்க்கும் போது ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது. அடுத்த தேர்தலில் திமுக தேராது என்பதை அவர்களும் உணர்ந்தே இருக்கிறார்கள். அதனால்தான் இப்படி கதை சொல்லுகிறார்கள். கதையை கேட்டு குழந்தைகள் ஏமாறலாம், குழந்தைகளுக்கு அறிவூட்டும் ஆசிரியர்கள் ஏமாறுவார்களா?